ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகையை குறித்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 107வது அத்தியாயத்தில் 4-5 வசனங்கள். அரைத்தல்லதி யுகல்திபு பித்தீன் என்கிற சின்னஞ்சிறிய அத்தியாயம். ஃபவைலுல் லில் முஸல்லீன், கொடும்போக்காக தொழுதாலும் உங்களுக்கு நாசம்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். காரணம், உயிரோட்டத்தோடு தொழுதால் உங்களுக்கு மன அமைதி உண்டு, உயிரோட்டத்தோடு தொழுதால் உங்களுக்கு தர்ஜாக்கள், அந்தஸ்துகள், பதவி உயர்கள் உண்டு, உயிரோட்டத்தோடு தொழுதால் ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. ஆகவே தொழுகையை கொடும்போக்காக தொழுதார்கள், கொடும்போக்காக தொழுதாலும் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அவர்களுக்கும் கேடுதான். இஷாவுடைய நேரத்தில் போய் எல்லா தொழுகையும் சேர்த்து கலா என்கிற பெயரிலே தொழுவது, வாரத்திற்கு மட்டுமே தொழுவது, ரமதானுடைய மாதத்தில் தொழுவது, பெருநாள் முடிந்தால் பள்ளியின் பக்கம் ஆளையே காணோம், பெருநாள் முடிந்தால் தொழுகையை தூக்கி வீசுவது, தொழுகையை புறக்கணிப்பது. இப்படி நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, நமக்கு சௌரியம் இருக்கும் பொழுது தொழுவதற்கு பெயர் அல்ல தொழுகை என்பார்ந்த சொல்களே. அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய முறையான அந்த நன்றி கடனை அவன் குறித்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த முறைப்படி அந்த தொழுகையை நாம் தொழுதால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா, மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. வட்டி வாங்குகிறவனை பார்த்து வாங்கினாலும் கொடுத்தாலும் கணக்கெழுதினாலும் வசூல் செய்தாலும் பாதுகாத்தாலும் சாட்சி சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பாவங்களுக்கும் சொன்ன பரிகார மறுமையிலே அந்த தண்டனை இந்த தண்டனை நரகத்தினுடைய அடியோரத்தில் கடப்பார்கள். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வாசகம் கடுஞ்சொல், மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. யார் தொழுகையை விட்டு விட்டார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எல்லாம் கடுஞ்சொல்லை பயன்படுத்தவே மாட்டார்கள். ஆனால் தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்திய வாசகம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி பார்த்தால் எத்துணை காஃபிர்கள் நம்முடைய குடும்பங்களிலே உண்டு, நம்முடைய சமூகத்திலே உண்டு, ஜமாத்துகளிலே உண்டு, நண்பர்கள் மட்டத்திலே உண்டு. பயப்பட வேண்டும் என்பார்ந்த சொல்லை அதே நிலையில் மரணித்தால் வமையுத்தகில்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்ஹமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான இபாதத்தை செய்தால் அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள், நல்லவர்களோடு இருப்பார்கள், மூமின்களோடு இருப்பார்கள். அவர்கள் அவர்களுக்கு உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அவர்களோடு மறுமை நாளில் இருக்க வேண்டுமானால் தொழ வேண்டும், இல்லாவிட்டால் நரகத்தில் நாம் யாரோடு இருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நரகத்தில் தொழாதவர்கள் யாரோடு இருப்பார்கள் தெரியுமா? தொழாதவர்கள் நரகத்தில் யாரோடு இருப்பார்கள்? ஃபிரௌனோடு இருப்பார்கள். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தொழவில்லையோ தொழாத மனிதன் மறுமை நாளில் நரக நெருப்பில் ஃபிரௌனோடு இருப்பான், ஹாரூன் காமான் என்ற கொடியவர்களோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போரிட்ட அபூ ஜஹல், உத்பா, ஸைபா, உபை பின் கலப் எல்லோரோடும் மறுமை நாளில் நரகத்தில் இருப்பான் தொழாதவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 74வது அத்தியாயத்தின் 42-45வது வசனம், ஃபீ ஜன்னாத்தின் யதஸாஅலூன், சொர்க்கத்திலே இருக்கிற மக்கள் நரகத்திலே இருக்கிற குற்றவாளிகளை பார்த்து பேசுவார்களாம். அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளுக்கு அவர்கள் பேசுவார்கள், மா ஸலக்கக்கும் ஃபீ ஸகர், ஸகர் என்கிற இந்த கொடுமையான இந்த நரக நெருப்பில் உங்களை நுழைவித்தது எது மக்களே? ஸகர் என்கிற இந்த நரக நெருப்பில் உங்களை நுழைவிக்க செய்தது எது மக்களே? சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள். அவன் சொல்லுவான், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாமல் வாழ்ந்தோமே, நாங்கள் தொழாவிட்டாலும் எங்களை சமூகத்தில் முஸ்லிம்களாக அங்கீகரித்தார்கள், ஆகவே நாங்கள் ஏமாந்து போனோமே. எங்களுடைய மக்களோ எங்களுடைய குடும்பத்தார்களோ எங்களுடைய நண்பர்களோ யாரும் தொழுகையினுடைய அவசியத்தை பற்றி எங்களுக்கு சொல்லவில்லையே. காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாத மனிதர்களாகவே வாழ்ந்து விட்டோமே, தொழுகையினுடைய மகத்துவம் தெரியாமல் வாழ்ந்து விட்டோமே, தொழாவிட்டாலும் முஸ்லிமாக வாழ்ந்து விடலாம் என்ற தப்பான எண்ணத்தில் வாழ்ந்து விட்டோமே, தொழுகையினுடைய அவசியம், தொழுகையினுடைய சிறப்பு, தொழுகை விட்டால் உள்ள கெடுதி எதையும் புரியாமலேயே வாழ்ந்து விட்டோமே. ஆகவே எங்களுக்கு இப்படிப்பட்ட நரக வேதனை எங்களுக்கு அல்லாஹ் விதியாக்கி விட்டான் என்று நரகத்தில் இருக்கிற மக்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். இஸ்லாத்தின் 5 பெரும் தூண்களில் ஒன்று தொழுகை. ஷஹாதத்து கலிமா சொல்லி யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ, 7 வயதை தாண்டி 10 வயதை அடைந்து யாருக்கெல்லாம் ஹராம் ஹலால் கடமையாக்கப்பட்டதோ எல்லோருக்கும் இந்த தொழுகை கடமை. தொழுகை கடமையிலிருந்து யாரும் விதிவிலக்கு அல்ல. மாதவிலக்கு பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு, பைத்தியக்காரர்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு, பிரசவ பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு, வேறு எல்லோருக்கும் தொழுகை கடமை. யாரும் தொழுகையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மனிதன் தொழாமல் இருப்பானேயானால் அவன் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் தொழாதவர்களாக இருக்க வேண்டுமானால் காலமெல்லாம் அவர்கள் விதிவிலக்குடைய பெண்களாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தில் தொழுகை கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகையை நீங்கள் பேணியாக வேண்டும் என்றார்கள். ஆகவே தொழுகையை விட்டுவிட்டு
அதே நிலையில் நாம் மரணித்தால் மறுமை நாளில் ஃபிரௌனோடு இருப்போம். தொழுகையை கடைபிடித்து ஐநேர தொழுகையை பேணி அதோடு நாம் மரணித்தால் வமயுத்த இல்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸிதீகின வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹின். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான நற்கர்மங்கள் செய்யும் போது நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருக்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சுஜூது செய்யுங்கள், தொழுகையை கடைபிடியுங்கள் என்றார்கள். தொழுதால் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்போம், தொழாவிட்டால் ஃபிரௌன், காமான், ஹாரூன், அபூஜஹில், உத்பா, ஷைபா அவனோடு நரகத்தில் இருப்போம். யாரோடு இருக்க போகிறேன் என்பதை எங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.